Good morning. Good morning. Good morning, everybody. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Good morning. Sir. Good morning, ma. So, நேத்து நடந்து போய் படிச்சீங்களா? Yes, sir. Yes, sir. நேத்து கிளாஸ்ல என்ன படிச்சோம்? Yes. மனிதர்களில் பால் நிர்ணயம், தேனீக்களில் பால் நிர்ணயம், சார். ஆமா, மனிதர்கள்ல எப்படி பால் நிர்ணயம் செய்யப்படுகிறது அண்ட் தேனீக்கல்ல பால் நிர்ணயம் எப்படி செய்யப்படுகிறது இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். சரி, ஒரு சில கேள்விகளை கேட்டுட்டு நம்ம இதுக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் வித் ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி இருக்கியம்மா? மைக் ஒர்க் ஆகாதா? சரி. சுபலட்சுமி. சாய் சக்தி. இந்த தேனீக்கல்ல பால் நிர்ணயம் பார்த்தோம். அந்த தேனீக்கல்ல பால் நிர்ணயத்துல ட்ரோன் ஆண் தேனி எதன் மூலம் உருவாக்கப்படுகிறது? பார்த்தினோஜெனிசிஸ் முறையில உருவாக்கப்படுகிறது. ரைட்டு. கிரிஜா சார், பார்த்தினோஜெனிசிஸ்னா என்ன? கண்ணினப்பெருக்கம் சார். கருவுறுதல் நிகழாமலே ஒரு முழு உயிர் உருவாக்கப்படுது சார். கருவுறுதல் நிகழாம முழு உயிர் உருவாக்கப்படுகிறது. எங்க இருந்து இது இங்க உருவாகுது? குயின் பீல இருந்து உருவாகுதுங்க சார். குயின் பீல இருந்து என்ன? 32 குரோமோசோம் வந்து 16ஆக பிரிதுங்க சார். இல்லப்பா, நான் கேக்குற கேள்வி புரிஞ்சுக்குமா? குயின் பீல ராணி தேனியில இருந்து உருவாகுது ட்ரோன், அது ரைட்டு. எது ராணி தேனியில இருந்து எது வந்து உங்களுக்கு ட்ரோனா மாறுதுன்னு கேக்குறேன். எந்த அமைப்பு? கருவுறாத முட்டைங்க சார். கருவுறாத முட்டை பார்த்தினோஜெனிசிஸ் முறையில, அப்படிதான் சொல்லணும், சரியா? பார்த்தினோஜெனிசிஸ் முறையில நமக்கு வந்து ஆண் தேனிய தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே. அண்ட் அடுத்தது வந்து வேற யாரு? சஞ்சனா. என்னென்ன வகையிலான தேனி எல்லாம் இருக்குமா ஒரு தேன் கூட்டுல? பெண் தேனி, வேலைக்கார தேனி, ஆண் தேனி. பெண் தேனி, வேலைக்கார தேனி, ஆண் தேனி. ஓகே. தாமரை. எஸ் சார். இந்த இப்ப பெண் தேனிக்கும் குயின் அணிபிக்கும் வேலைக்கார தேனிக்கும் என்ன ஒற்றுமை, என்ன வித்தியாசம்? ரெண்டுலயுமே 32 குரோமோசோம் இருக்கும் சார். ரெண்டுலயுமே 32 குரோமோசோம் இருக்கும். டிப்ளாய்டு வகையிலான உயிரி. ஓகே. ஒற்றுமை. வேற்றுமை என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? பெண் தேனி இனப்பெருக்கம் செய்யும், வேலைக்கார தேனி வந்து இனப்பெருக்கம் செய்யாது சார். அது ராணி தேனி வந்து இனப்பெருக்கம் செய்யும், வேலைக்கார தேனி வந்து இனப்பெருக்கம் செய்யாது. வேலைக்கார தேனி இனப்பெருக்கம் செய்யாது. இது ரெண்டும் வித்தியாசம். வேற ஏதாவது வித்தியாசம்? எனிபடி? பெண் அதாவது குயின் அணிபிக்கும் ராணி தேனிக்கும் வேலைக்கார தேனிக்கும் வேற என்ன வித்தியாசம் இருக்கும் சார்? ஹார்மோன்களோட காரணமா பெண் தேனி வந்து வேலைக்கார தேனியா மாறுமா? ரைட். ஹார்மோன்கள் மட்டும் காரணம் கிடையாது, இன்னும் ஒன்னும் காரணம். அதுதான் நான் சொல்றதுக்காக தான் சொல்ல வந்தேன். அந்த ராயல் ஜெல்லி அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னமா ராயல் ஜெல்லி? தேன் கூட்டுல ராயல் ஜெல்லின்றது என்னது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப அந்த பால் மாதிரி யாருன்னா தேன் அழிச்சு சாப்பிடும்போது அந்த பால் மாதிரி இருக்கும், பாத்திருக்கியா? உள்ள மில்க் மாதிரி அந்த கூட்டுல உள்ள அழுத்தி பாருங்க, முட்டை அந்த பால் மாதிரி இருக்கும். அதுதான்ப்பா ராயல் ஜெல்லி, சரியா? அப்ப நமக்கு குயின் பீ இருக்கு இல்லையா, ராணி தேனி வந்து எல்லாத்தையுமே அதுதான் உருவாக்குது. ட்ரோனையும் அதான் உருவாக்குது, வேலைக்கார தேனியும் உருவாக்குது, இன்னொரு இன்னொரு குயின் அணிபியும் உருவாக்குது, சரியா? அப்படி உருவாக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இது வந்து வேலைக்கார தேனி தான் என்ன பண்ணும்னா அந்த பால், அந்த மில்க் இருக்கு இல்லையா, ராயல் ஜெல்லி, அதை வந்து கொடுக்கும். இப்படி கொடுக்கப்படும் பொழுது இப்ப அந்த எது குயின் அணிபியா வளருதோ அதுக்கு அதனுடைய பெருசா ஆகிற வரைக்கும் அந்த ராயல் ஜெல்லி, அந்த ஃபுட்டு வந்து அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா வேலைக்கார தேனிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளுக்கு மட்டும்தான் அந்த ராயல் ஜெல்லி கிடைக்கும். இதன் காரணமா
ஒர்க்கர்ஸ் அனிபிக்கும் 32 குரோமோசோம் தான். அதே மாதிரி ராணி தேனிக்கும் 32 குரோமோசோம் தான். ஸோ அந்த ராயல் ஜெல்லி யாருக்கு மிக அதிகமாக கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது குயின் அனிபிக்கு, ராணி தேனிக்கு தான் மிக அதிகமாக கிடைக்கிறது. அதனால ஒரு கூட்டிலேயே மிக பெரியதாக இருப்பது எந்த தேனி மிக பெருசா இருக்கும் தெரியுமா? ராணி தேனி தான் பெருசா இருக்கும். அதுக்கு அடுத்த சைஸ் யாரு? வேலைக்கார தேனி. அதை விட சின்னது தான் நம்ம இந்த ட்ரோன் இருப்பார். சரிங்களா? அப்ப அதிகமான ராயல் ஜெல்லி கிடைக்கும் போது அந்த குயின் அனிபியிலோட வந்து பாத்தீங்கன்னா ஓவரிஸ் இதோட growth எல்லாம் நல்லாவே இருக்கும். சரி, அதனாலதான் அது கருவுறுதல்ல ஈடுபட்டு முட்டைகளை இடக்கூடிய வாய்ப்பை பெறுகிறது. இதுதான் காரணம். அண்ட் அதே மாதிரி அவர் முட்டையை மட்டும்தான் இட்டுடுவாரு. சரியா? இப்ப ட்ரோன் கூட கருவுறுதல் செஞ்சு முட்டையை மட்டும்தான் லேப் பண்ணிடுவாரு. அண்ட் அதை பராமரிக்கிறது, உணவு கொடுக்கறது எல்லாமே யாரோட வேலை தான்? ஒர்க்கர் தேனியோட வேலை தான், வேலைக்கார தேனியோட வேலை தான். அவரு தான் ஒரு பெரிய அதை கட்டி காப்பாற்றுறவர் யாருன்னு பார்த்தா வேலைக்கார தேனி தான். ஆனா அவரால் என்ன பண்ண முடியாது? இனப்பெருக்கத்தை மேற்கொள்ள முடியாது. இதுதான் வித்தியாசம், அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது காளீஸ்வரி. காளீஸ்வரி இல்லையா? சரி, மோனசத்யா. நவீன். So பெண் எட்டிரோகாமிட், ஃபீமேல் எட்ரோகாமிட்டி எந்த வகையிலான பால் நிர்ணயத்துல காணப்படுது? எந்த வகை உயிரிகள்ல ஃபீமேல் எட்ரோகாமிட்டி காணப்படுது? பறவைகள்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று சொல்லு. கோழி சார். கோழிகள். சரியா? கோழிகள்ல ஃபீமேல் வந்து எட்ரோகாமிட் நிலையை அடைகிறது. சரிங்களா? ரைட்டு. அடுத்தது சாலமன். எஸ் சார். மேல் எட்ரோகாமிட்டி எக்ஸாம்பிள். சார் மனிதன் மட்டுமா? பூச்சி சார். பூச்சி இனங்கள். சரியா? இதெல்லாம் வந்து மேல் எட்ரோகாமிட்டி அதன் கீழே வரக்கூடியது. ரைட்டா? அடுத்தது வந்து ஏமஸ்ரீ. இப்ப இந்த மேலோடைய செக்ஸ் குரோமோசோம்ல எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு மேலாவும் ஃபீமேலாவும் குழந்தை வர்றதுக்கு? வாட் இஸ் தி பாசிபிலிட்டி? 50% சார். 50% சான்சஸ் ஃபார் மேல், 50% சான்சஸ் ஃபார் ஃபீமேல். சரியா? 50% இருக்கு. ஓகே குணவதி, இதுவே ஃபீமேல்ல எத்தனை % சான்சஸ் இருக்கு பாசிபிலிட்டி மேல் அண்ட் ஃபீமேலுக்கு? சார் 50% தான் சார். ரெண்டுமே ஈக்குவலா 50-50? சரி, ஓகே, இப்படி வச்சுக்கலாம். சரி, ரைட். ஆணையும் கொடுக்கும் பெண்ணையும் கொடுக்கும். ஓகே, இது ஏன்னா இதுகிட்ட இருக்கிறது ஒன்லி எக்ஸ் குரோமோசோம் தான். சரிப்பா, ஒன்லி என்ன டைப் ஆஃப் குரோமோசோம் மட்டும்தான் அதுல இருக்கு பாசிபிலிட்டி என்னதான்? எக்ஸ் குரோமோசோம் மட்டும் தான் பாசிபிலிட்டி ஃபீமேல. அங்க வந்து ஒன்லி இது மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, சரி. இதெல்லாம் நீங்க இதுல பார்த்தோம். அண்ட் முக்கியமானது இன்னொன்னு வந்து யாரு பதில் சொல்றான்னு பார்க்கலாம். எனிபடி, யாராவது ஒருத்தர் இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப லாஸ்டா இந்த தேனீக்கல்ல பால் நிர்ணயத்துல நம்ம ஒரு பாயிண்ட சொன்னோம். சரியா? அதாவது ஆண் தேனீக்களுக்கு வந்து அப்பா கிடையாது, அதனால பிள்ளைகள் சாத்தியமில்லை, மகன்கள் சாத்தியமில்லை. ஆனால் தாத்தாவை பெற்றிருக்கின்றனர், இதனால் பேரன்கள் இருக்க முடியும். இதுக்கான அர்த்தம் சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு 16 குரோமோசோம் சேர்ந்தாங்க சார் ஒரு பெண் உயிரி உருவாக்கும் தேனிய. ஆண் தேனியும் ஒரு பெண் தேனியுடைய அண்டமும் சேர்ந்துதான் உருவாகுது விந்தணு. சரி, அது வந்து ஃபர்ஸ்டா உருவாகுறது வந்து கிராண்ட் ஃபாதருங்க சார். சரி, ரைட். ஒரு ஆண் தேனி இருக்காருப்பா. ஓகே, அது வந்து கிராண்ட் ஃபாதருங்க சார். அப்புறம் மியாசிஸ் பகுப்படைஞ்சு ரெண்டா பிரியுங்க சார். அந்த 32 குரோமோசோம் வந்து 16 குரோமோசோமா பிரியுங்க சார் அப்ளைடு கண்டிஷன்ல. அப்புறம் அது வந்து அந்த கருவுறாத முட்டை வந்து
பார்த்தினோஜெனிசிஸ் முறையில ட்ரோனா மாறுங்க சார். ட்ரோனாம் ஆயிடும். அந்த ட்ரோன் வந்து கிராண்ட் சன்னுங்க சார். அப்ப ஆரம்பத்துல உருவானது வந்து கிராண்ட் ஃபாதருங்க சார். ஆரம்பத்து உருவானது கிராண்ட் ஃபாதர், இது வந்து கிராண்ட் சன். சரிங்களா? ரைட்டு, ஓகே. சரி, இப்படிதான் இந்த சென்டென்ஸை மட்டும் மெயினா நீங்க ஞாபகத்தை வச்சுக்கணும் நான் சொன்னேன். ரைட், ஓகே. அதுக்கு அடுத்தது லாஸ்ட் ஒரே ஒரு கேள்வி. அன்பரசு சார், ஆண் தேனீக்கல்ல விந்தணுக்கள் எந்த பகுப்பின் மூலம் உருவாக்கப்படுகின்றன? மியாசிஸ் பகுப்பின் மூலம் சார். மியாசிஸ் கரெக்டா தப்பா சொல்றியா? மைட்டாசிஸ் சார், சாரி சார். மைட்டாசிஸ் தான். ஏன்னா ஆண் தேனீக்களுக்கு வந்து 16 குரோமோசோம் தான் ஆப்ளாய்டு கண்டிஷன்ல தான் இருக்கும். அப்ப அதுல இருந்து வரக்கூடிய ஸ்பெர்ம் பாத்தீங்கன்னா அதே 16 குரோமோசோம்களை கொண்டதாகத்தான் இருக்கணும். அப்ப குரோமோசோம் எண்ணிக்கை ஒரே மாதிரியாக இருக்கணும்னா அங்க மைட்டாசிஸ் தான். சரியா? அனிகா, பெண் தேனீக்கல்ல இருந்து உருவாகக்கூடிய அண்டம் சரியா என்ன பகுப்புக்கு பிறகு உருவாக்கப்படுகிறது? அனிகா, மியாசிஸ் பகுப்பின் மூலம் உருவாக்கப்படுகிறது. அப்ப கூட அனிகா பதில் சொல்லியே. ரைட், வேற யார் பதில் சொன்னது? ரைட், ஓகே ஓகே. சரியா? அப்ப மியாசிஸ் பகுப்பின் மூலமாகத்தான் அங்க உருவாக்கப்படும். 32 மியாசிஸ் பகுப்படைந்து 16 இதுவாக உருவாக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போறது திடீர் மாற்றம் மற்றும் சந்ததி வழி தொடர் பகுப்பாய்வு. திடீர் மாற்றம்னா என்ன? சரியா? மியூட்டேஷன்னா என்ன? அதாவது ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு மரபு பண்புகள் டிஎன்ஏ மூலம் கடத்தப்படுகின்றன அப்படின்னு நீங்க சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு இருப்பீங்கப்பா. சரியா? அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்களால உருவாவதுதான் திடீர் மாற்றம்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது சந்ததி வழி தொடர் பகுப்பாய்வு அப்படின்னா என்ன? பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். இப்போ ஒரு ஃபேமிலியில பார்த்தோன்னா இந்த டிசீஸ் இப்படியே இருக்குன்னா அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்ப அவங்க தாத்தா எப்படி இருந்தாரு, அவங்க அப்பா கிட்ட எப்படி இருந்தது, அதே டிசீஸ் அவங்க பையன் கிட்ட வரும்போது எப்படி இருந்தது, அது ஒரு ஃபேமிலி ட்ரீயா பாக்குறதுக்கு தான் நமக்கு பெடிகிரி அனாலிசிஸ் உதவுகிறது. ஸோ அவைகளை பத்தியும் தான் ரெண்டுத்தையும் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகேவா? சரி, வாங்க பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திடீர் மாற்றம். டிஎன்ஏ வரிசைகளில் ஏற்படும் மாற்றத்தினால் சடுதி மாற்றம் ஏற்படுகிறது. அப்ப இப்ப நமக்கு தெரியும், ஒரு மனிதனுடைய செல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செல்லுக்குள்ள நியூக்ளியஸுக்குள்ள யாரு? குரோமோசோம். அந்த குரோமோசோமுக்குள்ள யாரு? டிஎன்ஏ. சரிங்களா? அந்த ஜீன் அப்படி போயிட்டே இருக்கும். அப்ப அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய கார வரிசைகள் அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த வரிசைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் எதுக்கு காரணமாக அமைகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூட்டேஷன் சொல்றோம். சரியா? இட் இஸ் a phenomenon which results in alternation of DNA sequences. அதுதான் மேட்டர். ஓகே, ரைட். ஸோ இதன் விளைவாக ஒரு உயிரினத்தின் மரபணுவிலும் மற்றும் அதன் தோற்றத்திலும் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. அப்ப with the result of mutation it can change in genotype and as well as phenotype. அதனுடைய புறத்தோற்ற பண்புகளிலும் அதனுடைய ஜீனாக்கத்திலும் என்ன ஆகுது? திடீர் மாற்றத்தின் விளைவாக மாற்றம் ஏற்படுகிறது. அப்ப அவங்களுடைய வெளிப்புற தோற்றத்திலும் மாற்றம் ஏற்படுகிறது, அவங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய ஜீன்லயும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அண்ட் ஒவ்வொரு குரோமேட்டிடிலும் அதிகமான சுருள் கொண்ட வடிவத்தில் ஒரு டிஎன்ஏ சுருளானது ஒரு முனையில் இருந்து அடுத்த முனைக்கு தொடர்ச்சியாக இயங்குகிறது. அதாவது சார் இது என்ன சார்? அப்ப பார்க்கலாம். இது ஒரு குரோமோசோம். ஜஸ்ட் இமேஜின், குரோமோசோம்ல இது குரோமேட்டிட். இதை நாம என்ன சொல்றோம்? குரோமேட்டிட்னு சொல்றோம். இதுக்கு உள்ளதான் யார் இருக்கா? டிஎன்ஏ. இதுக்குள்ளதான் யார் இருக்கா? டிஎன்ஏ. அதுதான் இங்க சொல்றாங்க. ஒவ்வொரு குரோமேட்டிலும் அதிகமான சுருள் கொண்ட வடிவத்தில் உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும். சரிங்களா? அதிகமான குருள் சொன்ன வடிவத்தில் ஒரு டிஎன்ஏ சுருளானது ஒரு எண்டில இருந்து, ஒரு முனையிலிருந்து அடுத்த எண்டுக்கு, நெக்ஸ்ட் எண்டுக்கு என்ன ஆகுறது? செல்கிறது. சரிங்களா? அப்ப சார், அப்ப இந்த மியூட்டேஷனுக்கு வேற என்னென்னலாம் சார் காரணமா அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
டிஎன்ஏவில் மாற்றங்கள் ஏற்படுத்துவது எது எது? ஜென்ரலா டிஎன்ஏல சேஞ்சஸ் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரீகாம்பினேஷன். ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போமா? மறு சேர்க்கைன்னு ஒண்ணு படிச்சிருக்கோமா? படிச்சுமா? ஆமா சார். Yes, sir. ஆமா. அப்படின்னா என்ன ஆகுது? ஒரு குரோமோசோம்ல இருக்கக்கூடிய மரபு பொருட்கள் மற்றொரு குரோமோசோம்ல, அதாவது அந்த கயாஸ்மெட்டா என்ற புள்ளிக்கு பிறகு பரிமாற்றம் அடைகிறதுன்னு படிச்சிருக்கோம். ஸோ அது ஒரு காரணமா அமையும். ரீகாம்பினேஷன் மூலியமா என்ன ஆகுது? மரபு பொருள் பரிமாற்றப்படுகிறது. இது தவிர இன்னும் ஒரு வேரியேஷன்ஸ், அது மியூட்டேஷன். சரியா? இது தவிர வேற எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மியூட்டேஷன் தான் சொல்லணும். ஓகே ரைட். இந்த இடத்த பாருங்க. அப்ப இது குரோமோசோமுடைய அமைப்பு. இந்த குரோமோசோமுடைய அமைப்புல இது சென்ட்ரல்ல இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒன்றுதான் சென்ட்ரோமியம் அப்படின்னு சொல்றோம். தமிழ்லயும் அதே தான், சென்ட்ரோமியம் தான் சொல்லுவோம். அப்ப இந்த குரோமோசோம்ல சென்ட்ரோமியருக்கு பக்கத்துல குரோமேட்டிட்கள் காணப்படுகின்றன, ஒட்டி காணப்படுகின்றன. இந்த குரோமேட்டிட்ல ஒரு முனையில் இருந்து, இங்க பாருங்க, ஒரு முனையில் இருந்து அடுத்த முனைக்கு டிஎன்ஏக்கள் சுருள் வடிவில் காணப்படுகின்றன. சரி, அப்ப இந்த டிஎன்ஏ உடைய சீக்வன்ஸ்ல ஏற்படக்கூடிய பிறழ்வுகளை தான் நம்ம மியூட்டேஷன், ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். எனவே டிஎன்ஏவின் ஒரு பகுதி இழத்தல் அல்லது சேர்த்தல் மூலம் இறுதியில் குரோமோசோம்களில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இப்ப இந்த மாதிரி டிஎன்ஏ ஒரு டிஎன்ஏ எலிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு குரோமேட்டிட்ல ஒரு எண்டுல இருந்து அதர் எண்டு வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஏதாவது ஒரு லாஸ், டெலிஷன், சரி, டிஎன்ஏவுடைய ஒரு பகுதி என்ன ஆகுறது? இழக்கப்படுகிறது, டெலிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அல்லது ஏதாவது ஒரு பகுதி சேர்க்கப்படுகிறது, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இன்சர்ஷன் ஆர் டூப்ளிகேஷன் சொல்றோம். அப்ப இதனால தான்டா குரோமோசோம்கள்ல என்ன ஏற்படும்? ஆல்டர்னேஷன், மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்த பாருங்க சார். டெலிஷன்னா என்ன சார்? டெலிஷன்னா என்ன? அப்ப நமக்கு வந்து குரோமோசோம்குள்ள டிஎன்ஏ உடைய சீக்வன்ஸ் இப்படிதான் இருக்கு. தயமின், அடினைன், சைட்டோசின், தயமின், குவானைன், சைட்டோசின், அடினைன், குவானைன், தயமின். இது வந்து ஒரே ஒரு வரிசையில இருக்கிறது கொடுத்துருக்கும். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப தயமின், அடினைன், சரியா? சைட்டோசின், தயமின், குவானைன், சைட்டோசின், அடினைன், குவானைன். நமக்கு வந்து இந்த கோடான்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோடான். ஆமா சார். மரபு குறியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்பவுமே ட்ரிப்ளட் ஆகத்தான் இருக்கும். எப்படி இருக்கும்? ட்ரிப்ளட் ஆகத்தான் இருக்கும். இங்க பாருங்க, இது வந்து ஒரிஜினல் சீக்வன்ஸுங்க, ஒரிஜினல் சீக்வன்ஸ். இப்ப இங்க பாருங்க, சைட்டோசினுக்கும் குவானைனுக்கும் நடுவுல யார் இருக்கா? தயமின் இருக்காங்க. ஆனா இந்த தயமின் நீக்கப்படுவது, இங்க பாருங்க என்ன ஆயிடுச்சு? தயமின் டெலீட் ஆயிடுச்சு. அப்ப இதை நாம என்னன்னு சொல்றோம்? நீக்கல் திடீர் மாற்றம் அல்லது நீக்குதல் திடீர் மாற்றம் சொல்லலாம், டெலிஷன் சொல்லலாம். சார், இப்ப தயமின் போச்சுன்னா இங்க உற்பத்தி ஆகக்கூடிய அமினோ ஆசிட் வேரி ஆகுமா இல்ல அப்படியே தான் இருக்குமா? சேஞ்ச் ஆகும் சார். கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஏன்னா சிடிஜிக்கு பதிலா இங்க என்னவா மாறுச்சு? கோடான் குறியம் சிஜிசி ஆக மாறிவிட்டது. அப்ப சிடிஜின்னு இருக்கும்போது ஒரு அமினோ அமிலம் கிடைச்சிருக்கும், அதுக்கு பதிலா இங்க சிஜிசின்னு மாறும் பொழுது வேறு ஒரு அமினோ அமிலத்தை கொடுத்துரும். அப்ப பாருங்க, ஜெனட்டிக்கலாகவும் சேஞ்சஸ் ஏற்படுத்தி விடுகிறது, மார்பாலஜிக்கலாகவும் சேஞ்சஸை ஏற்படுத்தி விடுகிறது. அப்ப ஒரு ஒரிஜினல் சீக்வன்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு கார வரிசைகள்ல ஏதாவது ஒரு கார முனைகள் வந்து நீக்கப்படுதல் நம்ம டெலிஷன் சொல்லிக்கலாம். இது புரிஞ்சுச்சா? டெலிஷன் என்னன்னு? எஸ் சார். ரைட். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நமக்கு இங்க வந்து இப்ப இது ஒரு குரோமோசோம்னு வச்சுக்கோங்க, உள்ள வந்து நமக்கு டிஎன்ஏ இருக்கு. அப்ப டிஎன்ஏல மாற்றம் ஏற்பட்டா குரோமோசோம்கள்லயும் ஆட்டோமேட்டிக்கா மாற்றம் ஏற்படும் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இங்க பாருங்க, அப்ப டெலிஷன், அப்ப ஒரு பர்டிகுலர் போர்ஷன் நீக்கப்படுவது டெலிஷன். ஓகே, இழத்தல் அப்படின்னு சொல்லுவோம். டியூப்ளிகேஷன், அதாவது அப்படியே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து எப்படி இருக்கு? ஏ பி சி டி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பி பார்ட் மட்டும் என்ன ஆகுறது? இங்க ஒரு பி, இங்க ஒரு பி, மற்றதெல்லாம் ஏ சி டி இப்படிதான் இருக்கு. அப்ப இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் பிரதி எடுக்கிறது, அதை நாம என்ன சொல்றோம்? டூப்ளிகேஷன் சொல்றோம். இது என்ன சொல்லுவோம்? டூப்ளிகேஷன் சொல்லுவோம். ரைட். அடுத்தது ஏ பி சி டி இ இப்படி இருக்குங்க.
இங்க வந்து இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் தலைகீழா திரும்புது. அப்ப எப்படி இருக்கும்? ஏ சி பி டி இ இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் இப்படி மாறுறது நம்ம என்ன சொல்றோம்? இன்வர்ஷன் அப்படின்னு சொல்றோம். இன்வர்ஷன் தலைகீழாக திரும்புதல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது இன்சர்ஷன். சார் ஏ பி சி டி இப்படி இருக்கு சார் ஒரு குரோமோசோம்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இதுல நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஒய் என்ற பகுதியை நீங்க இன்சர்ட் பண்றீங்க. என்ன பண்றீங்க? ஒய் என்ற பகுதியை நீங்க இன்சர்ட் பண்றீங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ பர்டிகுலரா இப்ப இது கண்டினியூஸா போட்டிருக்கணும், இங்க கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி சி அதுக்கப்புறம் ஒய் டி இப்படி வரும். சரியா? இது வந்து செருகுதல் திடீர் மாற்றத்துல வரும். அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்லொகேஷன். ஒரு பர்டிகுலர் ரீஜனை கட் பண்ணிட்டு, சரியா, அதுக்குள்ள வேற ஒரு இதுவே உள்ள வந்து இன்சர்ட் பண்றது டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் வந்து வேரியஸ் டைப் இருக்கு. ஆனா நமக்கு தேவை ஒன்லி டெலிஷன். என்ன தேவை? டெலிஷன், நீக்கம் அப்படின்றது முக்கியம். அதுக்கு அடுத்தது வேற என்ன வேணும்? இன்சர்ஷன் ஆர் டூப்ளிகேஷன். இது ரெண்டுத்தையும் நீங்க பாத்துக்கங்க. புரிஞ்சுச்சா? இது 3 தான் நமக்கு முக்கியம். டெலிஷன், டூப்ளிகேஷன், இன்சர்ஷன். புரிஞ்சுச்சா இது? எஸ் சார். குரோமோசோம்கள் ஜீன்கள் அமைந்துள்ளது என்பது ஏற்கனவே அறியப்பட்டது. நமக்கு தெரியும்ப்பா. குரோமோசோம்குள்ள டிஎன்ஏக்குள்ளதான் ஜீன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ப்பா. அது பர்டிகுலர் லோக்கஸ்ல அமைஞ்சிருக்கு அப்படின்ற வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். அந்த குரோமோசோம்களில் ஏற்படும் மாற்றத்தின் விளைவால் அசாதாரண மாற்றங்கள் அல்லது பிறழ்வுகள் ஏற்படுகின்றன. அப்ப குரோமோசோம்கள்ல ஜீன்கள் இருக்கு. அப்ப குரோமோசோம்கள்ல சேஞ்சஸ் ஏற்படுகிறது. அப்ப ஜீன்கள்ல சேஞ்சஸ் ஏற்படுகிறதுனா குரோமோசோம்கள் என்ன ஆகுது? சேஞ்சஸ் ஏற்படும். இதைத்தான் நாம என்னன்னு சொல்றோம்? மியூட்டேஷன்ஸ் சொல்றோம். சரியா? இதைத்தான் நம்ம ஆல்டரேஷன் இன் குரோமோசோம்ஸ் ரிசல்ட்ஸ் இன் அப்நார்மலிட்டிஸ் ஆர் அப்ரியேஷன்ஸ். அப்ப இந்த குரோமோசோம்கள்ல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துவிடும். அண்ட் குரோமோசோம்களின் பிறழ்வானது பொதுவாக புற்றுநோய் செல்களில் கண்டறியப்பட்டது. ஃபர்ஸ்ட் இந்த மியூட்டேஷன்ஸ், சரியா, குரோமோசோம்கள் ஏற்படக்கூடிய மியூட்டேஷன் எங்க அப்சர்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னா கேன்சர் செல்ல அப்சர்வ் பண்ணிருக்காங்க. ஸோ குரோமோசோமல் அப்ரியேஷன்ஸ் ஆர் காமன்லி அப்சர்வ்டு இன் கேன்சர் செல். சரியா? கேன்சர் செல்ல அங்க அப்நார்மல் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்கும். சரியா? அப்ப அங்கதான் மியூட்டேஷனை நம்ம ஈஸியா பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. டிஎன்ஏவின் ஒரு காரணியில் ஏற்படும் மாற்றத்தினாலும் திடீர் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இதற்கு புள்ளி திடீர் மாற்றம் என்று அழைக்கப்படுகின்றன. சார், பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னா என்னப்பா? அதாவது ஒரு சிங்கிள் பேஸ் பேர் ஆஃப் டிஎன்ஏ. தப்பி இந்த கார இணைனா என்னையா? சொல்லுங்க பார்க்கலாம். பேஸ் பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சார் டிஎன்ஏ கார இணைகள் சார். அடினின், குவானின், சைட்டோசின், தைமின், யுராசில் அதெல்லாம் கார இணைகள் சார். டிஎன்ஏல எங்கடா யுராசில் வரும்? இல்ல சார், அந்த ஜெனரலா சொல்ல வர. சரி. சி, நமக்கு ஏற்கனவே தெரியும் சர்காப் ரூல்னு ஒருத்தர் சர்காப் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. என்னென்ன கொடுத்தாரு சொல்லுங்க? அடினைனும் தைமினும் அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தைமின் with the help of how many bond? டபுள் பாண்ட் சார். இந்த டபுள் பாண்ட் என்ன பாண்ட்? ஹைட்ரஜன் பாண்ட் சார். ஹைட்ரஜன். இல்ல அது ரைட்டு பாப்பா. அதாவது திருப்பி நான் பழைய கிளாஸ்க்கு போய் எடுக்கிறேன் நான் பார்த்து. சரி, நீ சொல்றது என்னன்னா பியூரின் காரங்கள் அடினைன், குவானைன். சரியா? அடுத்தது வந்து பிரிமிடின் ஆர் பைரிமிடின் காரங்கள் என்னது? சைட்டோசின், தயமின். கரெக்டா? ஆமா சார். இன்னொன்னு ஆர்என்ஏன்னு வந்தா யுராசில் வரும். கரெக்டா? தயமினுக்கு பதிலா யுராசில் வரும். ஓகேவா? நான் இங்க வேணா இப்படி போட்டுறேன். இது நமக்கு பேஸ். இது வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு பேஸ். சி, பியூரின், அடினைன்றது ஒரு பியூரின். கரெக்டா? அடினைன்றது ஒரு பியூரின். தைமின்ன்றது பிரிமிடின். அப்ப சர்காப் என்ன சொல்றாரு அப்படின்னா அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தயமின். அப்ப அடினைன் காரங்கள் எப்பொழுதும் தயமினோடு தான் இணையும். அல்லது இப்படின்னு சொல்லலாம், பியூரின் காரங்கள் எப்பொழுதும் பைரிமிடின்களோடு தான் இணையும். புரியுதா இந்த கான்செப்ட்? அடினைன்
தைமினோட இணையும். அப்ப வித் த ஹெல்ப் ஆஃப் டபுள் பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட். சரியா? அடுத்து குவானைன் சைட்டோசினோட இணையும். கரெக்டா? இதுக்கு எத்தனை பாண்டு? என்ன 3 பாண்டு? பாண்ட் இருக்கு சார். இதுக்கு வந்து ட்ரிபிள் பாண்ட். ட்ரிபிள் பாண்ட் சார். இந்த அடினைன் அண்ட் தைமின் இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நியூக்ளியோசைடு. அட பாவீங்களா, அது நியூக்ளியோ கார இணைகள். அதுதான் கார இணை. ஒரு ஒன் பேஸ் பேர். என்னது? ஒன் பேஸ் பேர். மறக்கக்கூடாது சார். பேஸ் பேர் எங்க சார் இருக்கு? இப்படி இருக்கு டிஎன்ஏ, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க பாத்தீங்கன்னா அடினைன் தைமின், குவானைன் சைட்டோசின், தைமின் அடினைன். சரிங்களா? இதுதான் ஒரு கார இணை. இப்ப புரிஞ்சுச்சா கார இணைனா? இத பத்தி நம்ம டீடைலா அடுத்த லெசன் படிப்போம். மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல இன்னும் டீடைலாவே பார்க்கலாம் கார இணைகள்லாம் எப்படி நடக்குது அப்படின்றது. சார் அப்ப இந்த மாதிரி இருக்கு. அப்ப டிஎன்ஏ உடைய உள்ள இருக்கக்கூடிய கார இணை வரிசைகள் நிறைய இருக்கு. அப்ப இந்த கார இணைகள் இப்ப அடினைன் தைமினோட இங்க இணைஞ்சிருக்கு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அடினைன் தைமின், ரெண்டாவது குவானைன் சைட்டோசின், மூணாவது தைமின் அடினைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அடினைன் தைமின் முதல் வரிசை கார வரிசை வந்துருச்சு. ரெண்டாவது குவானைன் சைட்டோசினுக்கு பிறகு இந்த தைமின் அடினைன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு புள்ளியில ஏற்படக்கூடிய மாற்றம். அப்போ ஒரு பாயிண்ட்ல அந்த பிறழ்வு ஏற்படுகிறது. இதனால இதை நம்ம என்ன சொல்றோம்? புள்ளி திடீர் மாற்றம்னு சொல்றோம். என்னது? பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்றோம். சரியா? சோ மியூட்டேஷன் ஆல்சோ அரைஸ் due to change in a single base pair of DNA. அப்ப டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய ஒரு கார இணையில மாற்றங்கள் ஏற்படுமாயின் அதற்கு என்னன்னு பேரு? பாயிண்ட் மியூட்டேஷன், புள்ளி திடீர் மாற்றம்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா பாயிண்ட் மியூட்டேஷன் என்னன்னு? ரைட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்ப்பா. சரியா? பாயிண்ட் மியூட்டேஷன் சார், ஒரே ஒரு கார இணையில நீக்கமோ ஏதோ நடக்குது, அதுதான் நீங்க புள்ளி மாற்றம், புள்ளி திடீர் மாற்றம்னு சொன்னீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சிக்கிள் செல் அனிமியா. என்னது? சிக்கிள் செல் அனிமியா. அதாவது மியூட்டேஷனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் எதுனா கதிர் அருவால் ரத்த சோகை. என்னையா நடக்கும்? பொதுவா ஆர்பிசி எப்படி இருக்கும், என்னவா மாறுறதால கதிர் அருவால் ரத்த சோகைன்னு சொல்றோம். ஆர்பிசி வந்து குழி வடிவத்துல இருக்கும் சார். ஆனா கதிரிழை வந்த உடனே அது வந்து கதிரிழை என்ன வடிவம்? எக்ஸாக்ட் ஷேப் சொல்லுங்க. வெறும் குழி வடிவமா? இருபுறமும் குளிந்த தட்டு வடிவம். அதுதான் மெயின். சரிங்களா? ரைட். அதுல இருந்து ஒரு இது மாற்றம் ஏற்படுத்தால என்னவா மாறிடுது? கதிர் அருவால் போல மாறி என்ன நடக்கும்? குளுட்டாமிக் ஆசிட் வந்து வேலைனா மாறும் சார். அவ்வளவுதான்ப்பா, பாயிண்டே முடிஞ்சு போச்சு. இங்க வாங்கப்பா. அவ்வளவுதான். இங்க பாருங்களேன் எப்படி நடக்குது. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பின்னாடி படிக்க போறோம். சரியா? ஜஸ்ட் நீங்க ஒரு பாயிண்ட் மியூட்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் சிக்கல் செல் அனிமா மட்டும் பாருங்க. பின்னாடி நான் கதிர் ஒரு ரத்த சோகை நோயை இன்னும் டீட்டெயிலாவே நான் சொல்றேன். ஜஸ்ட் நமக்கு முதல்ல வந்து நமக்கு என்ன தெரியணும்? சென்ட்ரல் டாக்மான்னு ஒண்ணு தெரியணும். சென்ட்ரல் டாக்மானா என்னடா? சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி. சொல்லுங்கயா. ரிப்பீட்டர்ஸ் இருக்கு. அது சொல்லுமா. டிஎன்ஏ ஆர்என்ஏவா மாறும் சார். அதுக்கு முன்னாடி ஒண்ணு வரும். டிஎன்ஏ ஆர்என்ஏவா மாறுமா? இது டிஎன்ஏ. ஓகே, ஜஸ்ட் லிசன். இது டிஎன்ஏ. டிஎன்ஏ எங்க இருக்கும்? குரோமோசோமுக்குள்ள இருக்கும். நியூக்ளியஸ்குள்ள தானே டிஎன்ஏ இருக்கு. கரெக்டா? சார். ஃப்ரம் டிஎன்ஏல இருந்து யார் இவரு? எம்ஆர்என்ஏ சார். அப்ப டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ உருவாகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் என்ன? டிரான்ஸ்கிரிப்ஷன் சார். அவ்வளவுதான். என்னப்பா எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? டேய், டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷனை தமிழ்ல என்ன சொல்லுவீங்கடா? படியெடுத்தல். சரிங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லா எங்க நடக்கும்? இது ஃபுல்லா நியூக்ளியஸ்ல நடக்கும். கரெக்டா? சார்.
ஐயோ, நான் எல்லாத்தையும் இன்னும் போனா போயினே இருப்பேனே. சரி ரைட், இங்க பாருப்பா, இது ஒரு செல்லு. ஜஸ்ட் இமேஜின், இது நியூக்ளியஸ், இது செல்லு, இது நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ்க்குள்ள டிஎன்ஏ, இது வந்து டிஎன்ஏ. இந்த நியூக்ளியஸ்க்குள்ள என்ன இருக்கும்? நியூக்ளியர் போர்லாம் இருக்குமா? துளை இருக்குமா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்பப்போ ஜஸ்ட் நீ ரீகால் பண்ணிக்கோ. அப்ப இந்த டிஎன்ஏவில் இருந்து யாரு உருவாவா? இதுதான் யாரு? எம்ஆர்என்ஏ. அப்ப பொதுவா யூகேரியாட்டிக் செல்ல படியெடுத்தல் எங்க நடக்குதுன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லணும்? ரிபோசோம்ல நடக்கும் சார். அடப்பாவி. நியூக்ளியஸ்ல நடக்குது. நடந்தே ரிபோசோம்ல இல்ல, அது வந்து மொழியாக்கம் ராஜா. கன்ஃபியூஸ் பண்ணிக்கோ. நான் கேட்டது ஒன்லி படியெடுத்தல் டிரான்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்ப ஃப்ரம் டிஎன்ஏவில் இருந்து எம்ஆர்என்ஏ உருவாகக்கூடிய முறைக்கு பேர் படியெடுத்தல். அப்ப எங்க நடக்குதுன்னா உட்கருவில் நடக்குது, நியூக்ளியஸ்ல நடக்குது. கரெக்டா? அதுக்கப்புறம் இந்த எம்ஆர்என்ஏ எங்க வருவார்? இந்த உட்கரு துளை வழியா. இது எந்த ரீஜன்? யார் இவரு? சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்துக்கு வருவாரு. இங்கதான் என்னது நீ சொன்னது? என்னது? ரிபோசோம். ரைபோசோம்கள் இதுக்கு மீது ஒட்டி இங்கதான் என்ன நடக்கும்? எம்ஆர்என்ஏவில் இருந்து புரோட்டீன் சிந்தசைஸ் ஆகும் சார். ஆமா, அமினோ அமிலங்கள் உருவாக்கத்தின் மூலம் புரோட்டீன் சிந்தசிஸ் உருவாக்கக்கூடிய இந்த நிலைக்கு பேர் என்னப்பா? டிரான்ஸ்லேஷன். அவ்வளவுதான். இதுக்கு பேரு என்னன்னு சொல்றோம்? டிரான்ஸ்லேஷன், மொழியாக்கம். தமிழ்ல மொழியாக்கம்னு சொல்றோம். இது யாருக்குன்னா புரியலையா? புரியலையா? சரி, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இது டிரான்ஸ்கிரிப்ஷன் பா. இது வந்து படியெடுத்தல். அப்ப டிஎன்ஏவில் இருந்து ஆர்என்ஏ உருவாகக்கூடிய முறைக்கு பேரு படியெடுத்தல். சரிங்களா? ரைட்டு. அப்ப இந்த எம்ஆர்என்ஏ இது வந்து நியூக்ளியஸ் சொல்லிட்டேன். இது வந்து என்னது? நியூக்ளியஸ். அப்ப இந்த எம்ஆர்என்ஏ அடுத்தது எங்க வந்துடுறார்? சைட்டோபிளாஸ்துக்கு வந்துடுறார். இங்க வந்து ரைபோசோம்களுடைய பெரிய துணை அலகு, சிறிய துணை அலகு இதன் மீது ஒட்டி கொண்டு நமக்கு இந்த எம்ஆர்என்ஏல வந்து என்ன உருவாக போகுது? அமினோ அமிலங்கள் மூலம் புரதம் உருவாக்கப்படுகிறது. இதற்கு பேரு மொழியாக்கம்னு சொல்றோம். இதுக்கு பேரு மொழியாக்கம். ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேஷன். இப்படிதானே புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. எஸ் சார். அவ்வளவுதான். இதுதான்டா சென்ட்ரல் டாக்மா. புரியுதா இல்லையா? அப்ப டிஎன்ஏவில் இருந்து ஆர்என்ஏ படியெடுத்தல், ஆர்என்ஏவில் இருந்து எம்ஆர்என்ஏவில் இருந்து அதற்கான அதாவது டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய மரபு சங்கேதங்களை படித்து அதற்கேற்ற அமினோ அமிலங்கள் இங்கு புரோட்டீன் சிந்தசிஸ்ல தான் சேர்க்கப்பட்டு புரத சேர்க்கை நடக்கிறது. அப்ப இந்த ஒட்டு மொத்தத்தை தான் நாம என்ன சொல்றோம்? சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி. இது புரிஞ்சுச்சா? எஸ் சார். ஒருத்தருக்கு புரிஞ்சிருக்கு, நன்றி. சரிங்க. இங்க பாருங்க, எதுக்கு இந்த கதை நான் சொன்னேன்னா இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து டிஎன்ஏடா ராஜா. இது வந்து என்னது? டிஎன்ஏ. இது வந்து டிஎன்ஏ. அப்ப டிஎன்ஏல இந்த கோடான் ஜஸ்ட் லீசன், சிடிடி, அதாவது சைட்டோசின், தயமின், சரிங்களா? இங்க சிஏடி. அதாவது யூசுவலா நார்மலான ஹியூமன்ல ஹீமோகுளோபின் இருக்கக்கூடிய டிஎன்ஏ சிடிடின்னு இருந்தா, அதாவது சைட்டோசின், தயமின் இருந்தா, இந்த எம்ஆர்என்ஏ இதை எப்படி படிச்சுட்டு வரும் தெரியுமா? அப்ப சைட்டோசினுக்கு இப்ப நீங்க இது வந்து அடுத்த கேள்வியா வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், சைட்டோசின், தயமின் இது வந்து டிஎன்ஏப்பா. வந்து டிஎன்ஏ. அப்ப இதுல இருந்து எம்ஆர்என்ஏ, இதுல இருந்து அதாவது படியெடுத்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட் பேர சொல்லுங்க. எது கூட இணையும்? குவானைன், தைமின், அடினைன். ரைட்டுப்பா. இது எல்லாருமே சொல்லிட்டீங்க. வெரி குட். சரி, இப்படி ஒண்ணு நான் சொல்றேன். இப்படி இருக்கு. அடினைன், தயமின், குவானைன் எங்க இருக்கு? டிஎன்ஏவுல இருக்கா? இதுக்கான ஆர்என்ஏ படி எடுக்குதுன்னு வச்சுக்க, என்னவாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தைமைன், அடினைன், சைட்டோசின்.
இங்கதான் ஏமஸ்டி தப்பு பண்றோம். யுராசில் வரும் சார். தைமின் பதில் யுராசில் வரும் சார். அவ்வளவுதான்ப்பா. அடினைன் தைமினுக்கு பதிலா ஆர்என்ஏ வரும்போது யுராசிலோட தான் இணையும். தைமின் எப்பவும் போல அடினைன் தான், கோனைன். புரியுதா இல்லையாம்மா? எஸ் சார். நான் ஆர்என்ஏ பார்த்தேன். அதுதான் டிஎன்ஏனா தைமின் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடி முடிஞ்சு போச்சு. ஆர்என்ஏனா யுராசில் வரணும். சரி, இதெல்லாம் வந்து அந்த பேசிக்கு. இதை நம்ம இன்னும் டீட்டெயிலா வரக்கூடிய வகுப்புகளை நம்ம படிச்சிடலாம். இங்க வாங்கப்பா. அப்ப டிஎன்ஏல இருந்து அந்த வார்பிழையில இருந்து எம்ஆர்என்ஏ உருவாக்கப்படுகிறது. அப்ப சைட்டோசின் என்ன எது கூட பேராகுது? குவானைன். கரெக்டா? சைட்டோசின் குவானைன், தயமின் அடினைன், தயமின் அடினைன், இப்படிதானே? ஓகேவா? இப்படி இதை வந்து ரீட் ஆயிடுது. சரிங்களா? அப்ப இந்த ஜிஏஏவுக்கான அமினோ அமிலம் எதுனா குளுட்டமைன். என்னது? குளுட்டமைன். புரியுதா? எஸ் சார். ரைட்டா? அப்ப ஆனா இது வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் டிஎன்ஏல சிடிடின்னு இருந்தா அது எம்ஆர்என்ஏல ஜிஏஏ அந்த இதுக்கான இன்ஃபர்மேஷன் அங்க கொண்டு போயிட்டு குளுட்டமைன் என்ற அமினோ அமிலத்தை சுரக்கும் அல்லது உருவாக்கும்னு வச்சுக்கோங்க புரோட்டீன் சிந்தசிஸ் பொழுது. ஆனால் அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஆர்பிசி எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஆனால் என்ன ஆயிடுது அப்படின்னா, சிக்கிள் செல் அனிமியா கொண்ட நபருடைய ஹீமோகுளோபின் டிஎன்ஏல இந்த தைமினுக்கு பதிலா என்ன மாறிடுச்சுங்க பாருங்க. என்ன வந்துருச்சு? அடினைன் என்ற காரம் என்ன ஆயிருக்கு? மாற்றப்பட்டுள்ளது. ஒரு புள்ளியில இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அப்ப சிஏடினா எம்ஆர்என்ஏவுக்கு என்னதான்? குவானைன். அடினைன்னா இங்க என்னது? யுராசில். ஆர்என்ஏன்றதுனால இங்க யுராசில். தைமின்னா அடினைன். சரியா? அப்ப சிஏடிக்கான நமக்கு என்ன அமினோ அமிலம் இங்க உற்பத்தி செய்யப்படுகிறது? வேலைன் என்ற அமினோ அமிலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனால இரத்த செல்கள் இந்த மாதிரி சிக்கில் போல மாறி உயிரிழப்புக்கு காரணமாக அமையும். சரியா? புரியுதா? அப்ப ஒரே ஒரு கார இணைகள்ல ஒரே ஒரு பேஸ் பேர்ல மாற்றம் ஏற்படுவதனால அந்த சிக்கில் செல் அனிமியா தோற்றுவிக்கப்படுகிறது. இது தாண்டா புள்ளி திடீர் மாற்றம் சொல்றோம். யாருக்காவது புரியலைன்னா தயவு செய்து கேளுங்க, மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ண தயார். நோ நீடு. ஓகே, புரிஞ்சுச்சா? எஸ் சார். சரியா? இதுதான். அப்ப ஜஸ்ட் நீங்க இதை ஞாபகம் வச்சுங்க. குளுட்டமைனுக்கு பதிலாக வேலைன் என்ற அமினோ அமில உற்பத்தியால நிகழ்வது கதிர் அறிவால் இரத்த சோகை, சிக்கில் செல் அனிமியா. இது ஒரு புள்ளி திடீர் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. ஓகே, சரி. டிஎன்ஏ காரணியில் சேர்த்தல் அல்லது நீக்கமானது உடல் அமைப்பு மாற்றம், திடீர் மாற்றம் என அழைக்கப்படுகிறது. சார் அடுத்து ஒண்ணு இருக்கு சார். டெலிஷன் அண்ட் இன்சர்ஷன் ஆஃப் பேஸ் பேர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ காசஸ் பிரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். சார் அப்படின்னா என்ன சார்? ஒரு பிரேமே மாத்தப்படுறோம். அதாவது அந்த ரீட் ஆகிறது ஒண்ணு. அப்ப அந்த கோடான்கள்ன்றது ட்ரிப்ளெட்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டேன். ஒன்னு ஏயுஜி இல்ல இந்த மாதிரி தான் இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம். ட்ரிப்ளெட் டிடிடி அல்லது ஜிஜிஜி, ஜியூயு, ஏயுயு இப்படிதான் இருக்கும். கோடான்கள் என்றது ட்ரிப்ளெட்டா தான் இருக்கும். சரியா? அப்ப ஏதாவது ஒண்ணு நீக்கப்படுவதனால நமக்கு என்ன ஆகுது? அந்த பர்டிகுலர் பிரேமே மாற்றப்படுகிறது. அது எப்படி சார்? எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. ஜஸ்ட் இதை கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. இங்க பாருங்க, சிஏடி அதாவது சைட்டோசின் அடினைன் தயமின் ஹிஸ்டிடின் என்ற ஒரு அமினோ அமிலத்துக்கு காரணமாக அமைகிறது. இந்த மரபுக்குறியும் ஹிஸ்டிடின் என்ற அமினோ அமிலம். ஓகே, தயமின் சைட்டோசின் அடினைன் சிரைன் என்ற அமினோ அமிலம். சரியா? அண்ட் சைட்டோசின் அடினைன் சைட்டோசின் ஹிஸ்டிடின் என்ற ஒரு அமினோ அமிலம். குவானைன் தயமின் அடினைன் வேலைன் என்ற அமினோ அமிலம். சரியா? அதே மாதிரி சிடிசி லியூசின், ஏடிஜி மெத்தியோனைன். சரியா? லியூசினுக்கு வந்து சிடிஏ. இப்படி இருக்குங்க. பிரேம் ஷிஃப்ட் தான் என்ன? அப்படி இது வந்து ஒரிஜினல் கோட் இப்படிதான் இருக்கு. ஒரு டிஎன்ஏல இப்படிதான் கோடான்கள் அமைந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சிஏடி இருந்தா ஹிஸ்டிடின் வந்திருக்கணும். இங்க என்ன ஆயிடுது? இது வந்து டெலிஷன் ஆயிடுது. ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப கோடானா ட்ரிப்ளெட் தானே சொல்லியிருக்கோம். அப்ப எது கோடானா மாறிடுது? ஏ
டி டி கோடானா மாறிடுது. சரியா? அதுக்கு அடுத்தது பாருங்க, சி ஏ சி சி உங்களுக்கு இப்படி இருக்கிறது வேற மாதிரி மாறிடுது. இங்க பாத்தீங்கன்னா இப்படி, அப்ப ஏடிடி இங்க ஒரு கோடானா மாறிடுச்சு, சிஏசே இங்க ஒரு கோடா மாறிச்சு. அப்ப இங்க பாருங்க உங்களுக்கு, அப்ப இந்த சி இங்க இருக்கக்கூடிய டிசிஏ செரைனா இருந்தது. ஆனா இங்க ஒரு பிரேம் மாற்றப்பட்டதால அது ஹிஸ்டிடினுக்கு காரணமாக அமைகிறது. புரியுதுங்களா? இது புரியுதா இல்லையா? எஸ் சார். எஸ் அப்ப சார். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்கப்பா, ஏயுஜி அப்படின்றது பாத்தீங்கன்னா மெத்தியோனைன் என்ற அமினோ அமிலத்துக்கு காரணம். என்னது? மெத்தியோனைன் என்ற அமினோ அமிலத்துக்கு காரணம்னு வச்சுக்கோங்க. இங்க திடீர்னு ஏ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ரைட், இங்க பாருங்க, ஏ சி ஜி. அப்ப இந்த யுராசிலுக்கு பதிலா சைட்டோசின் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன அமினோ அமிலத்துக்கு காரணமா மாறிடுது? ஏசிஜி அப்படின்றது டைரோசினுக்கு காரணமாக மாறிவிடுகிறது. அப்ப ஒண்ணு வந்து நீக்கப்படுவதனால அந்த ரீடிங் வரிசையும் மாற்றப்படும். இதுக்கு பேர் தான் பிரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் சொல்றோம். புரிஞ்சுச்சா? சார் சரிப்பா, 2 பேரும் சொல்லிக்கிறீங்க. ரைட். ஓகேப்பா. இது அப்ப ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கங்க, ஒரு பாயிண்ட் மியூட்டேஷன்னா ஒரே ஒரு கார வரிசை நீக்கப்படுதல் பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்லிடலாம். பிரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன்னா அந்த படிக்கக்கூடிய வரிசை ஏதாவது ஒண்ணு நீக்கப்படுவதனால அந்த படிக்கக்கூடிய கோடான்களுடைய வரிசை மாற்றப்படுவதனால அதனால உற்பத்தி செய்யப்படக்கூடிய அமினோ அமிலங்களுடைய இதுவும் மாற்றப்படுகிறது. அதனால அது பிரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் சொல்றோம். சரிங்களா? ரைட்டுங்க. அடுத்தது சார், மியூட்டாஜென் அப்படின்னா என்ன சார்? அதாவது என்ன ஃபேக்டர் மியூட்டேஷனை ஏற்படுத்துகிறதோ அதுக்கு பேரு மியூட்டாஜென் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அது யாரு மோஸ்ட்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தான் மியூட்டேஷனை ஏற்படுத்த காரணமாக அமைகிறது. பார்க்கலாமா சார்? ஹிரோஷிமா நாகசாகி சொல்லலாமா சார்? அது சொல்லலாம். இப்ப கூட மியூட்டேஷன்ஸ் அங்க நடந்ததுக்கு காரணம் அதுதான். மியூட்டேஷன் நடக்கிறதுக்கு காரணம் அதுதான். நீங்க சொல்லலாம் ரசாயன பிரச்சனைகள் தான். பல ரசாயன மாற்றங்கள் மற்றும் இயற்பிய காரணிகள் திடீர் மாற்றத்தை தூண்டுகின்றன. சரியா? நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் அண்ட் பிசிக்கல் ஃபேக்டர்ஸ். பிசிக்கல் ஃபேக்டர்ஸ்னா இங்க என்ன வரும் அப்படின்னா, இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்ட்ரா வயலட் ரேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அது ரொம்ப நேரத்துல இந்த மெடிக்கல் ஃபீல்டுல அதை பயன்படுத்துறோம். ரொம்ப நேரம் நீங்க அதிலே இருந்தீங்கன்னா என்ன ஆயிடும்? உங்களுக்கு மியூட்டேஷன்ஸ் ஏற்பட்டுவிடும். அப்ப அவங்க பாருங்க, புரோதா கதிர்கள் மியூட்டேஷனை ஏற்படுத்த காரணமாக அமைகின்றன அப்படின்னு நம்ம சொன்னோம். மியூட்டேஷன் வந்து ஏற்படுத்த இந்த இயற்பியல் காரணிகள் அது. அதே போல கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் எது? ஏதாவது ஒரு பர்டிகுலர் கெமிக்கல்ஸ், சரியா? பர்டிகுலர் கெமிக்கல்ஸ், ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது, அதுல போடக்கூடிய கெமிக்கலால அங்க ஏற்படலாம். அப்ப மியூட்டாஜென்கள் என்பது என்னன்னா, மியூட்டேஷனை ஏற்படுத்தக்கூடிய அல்லது மியூட்டேஷனுக்கு காரணமான கூறுகளை நம்ம மியூட்டாஜென்கள்னு சொல்றோம். சரியா? அப்ப திடீர் மாற்ற தூண்டிகள்னு சொல்லலாம். யார் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்த காரணமாக அமைகின்றாரோ அவர்கள் மியூட்டாஜென்கள்னு சொல்றோம். சரியா? ஓகே. So many physical and chemical factors induce mutation. That properties are known as mutagens. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு உயிரினத்தில் யூவி கதிர்வீச்சானது திடீர் மாற்றத்தை ஏற்படுத்துமாயின் அது ஒரு திடீர் மாற்ற தூண்டி அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு ஆர்கனிசத்துல யூவி ரேடியேஷன் ஒரு மியூட்டேஷனை ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த யூவி ரேடியேஷனை நாம என்னன்னு சொல்றோம்? யூவி ரேடியேஷன் நாம என்னன்னு சொல்லலாம்? அது ஒரு மியூட்டாஜென். அது ஒரு திடீர் மாற்ற தூண்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான்டா நம்ம என்சிஆர்டில கொடுத்திருக்கக்கூடிய மியூட்டேஷன். ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சந்ததி வழி தொடர் ஆய்வு அல்லது மரபு தொடர் ஆய்வு. ஆங்கிலத்துல ஒரே வார்த்தை தான், பெடிகிரி அனாலிசிஸ். சரியா? பெடிகிரி அனாலிசிஸ். இது வந்து எதுல வருது அப்படின்னா, ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்ல வருது. அது நம்ம ஜெனட்டிக் டிசார்டரை மெண்டேலியன் டிசார்டர், அதுக்கு அடுத்தது இன்னொன்னு என்னது,
வேற என்னன்னு பிரிப்போம்? குரோமோசோமல் டிசார்டர்ஸ். ஆமா, குரோமோசோமல் டிசார்டர் அப்படின்னு பிரிப்பாங்க. அதாவது மெண்டலியன் ஒழுங்கின்மை ஆர் கோளாறுகள், குரோமோசோம் ஒழுங்கின்மை ஆர் கோளாறுகள் ரெண்டா பிரிப்பாங்கய்யா. சரி, நம்ம முதல்ல நம்ம மரபணு கோளாறுகள்ல பெடிகிரி அனாலிசிஸ பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, மனிதனின் மூதாதையரின் வரலாறு பற்றிய ஆய்வில் ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு எவ்வாறு கடத்தப்படுகிறது என்பதை எடுத்துரைப்பதுதான் சந்ததி வழி தொடர் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவதுப்பா, ஒரு நோய் அவங்களுடைய தாத்தாவில இருந்து எப்படி அவங்க அப்பாவுக்கு வந்தது, அவங்க அப்பா கிட்ட இருந்து எப்படி அவங்க மகளுக்கு வந்தது, சரியா, அல்லது அம்மா கிட்ட இருந்து எப்படி மகனுக்கு வந்தது, இத நீங்க ஒரு ஆய்வு செய்யறது, பகுப்பாய்வு செய்வதற்கு பேரு தான் சந்ததி வழி தொடர் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்றோம். சரியா, இப்ப இந்த பாரம்பரியம் நம்ம சொல்றோம்ல, இன்ஹெரிட்டன்ஸ், ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய பண்புகளை தான் நம்ம பாரம்பரியம் சொல்றோம். எஸ், சரியா, அது எப்படி கடத்தப்படுகிறது அத பத்தி படிக்கிறது தான் என்னது பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, ரைட். இதனை நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா குடும்ப மரம் அப்படின்னு கூட சொல்லலாம், ஃபேமிலி ட்ரீ. சரியா, ஒரு குடும்பம்னு எடுத்துக்கோங்க, அந்த குடும்பம் பெரிய கூட்டு குடும்பமா இருந்திருக்கும் ஒரு காலத்துல. அவங்க கிட்ட எப்படி எப்படி அடுத்தடுத்த பிள்ளைகள் பிறந்தாங்க, அவங்களுக்கான என்னென்ன நோய்கள் இருந்தது அப்படின்றத டீட்டெயிலா அனலைசிஸ் பண்றதால இதை நம்ம என்ன சொல்லலாம், குடும்ப மரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் மரபு காரணிகள் மூலம் பரவும் பண்புகள் எது எதுலாம் அந்த ஜெனட்டிக் மூலமா, சரியா, ஜெனட்டிக் அதாவது மரபு பண்புகள் மூலமா மற்ற இடத்துக்குலாம் பரவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குள்ளத்தன்மை. சரிங்களா, குள்ளத்தன்மை, அதுக்கு அடுத்தது அல்பினிசம், நிறக்குருடு அண்ட் ஹீமோஃபிலியா. சரியா, இது எல்லாமே மரபு காரணிகள் மூலம் பரவக்கூடிய பண்புகள். இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கோம். சரிங்களா, அப்ப இதுக்கெல்லாம் குள்ளத்தன்மை, அல்பினிசம், நிறக்குருடு, ஹீமோஃபிலியா இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிப்பா, சரி, இது நான் ஷார்ட்டா சொல்றேன்னா இந்த பேட்டர்ன் மட்டும் நம்ம பார்த்துக்குங்க. எதுக்கு என்ன சிம்பிளை நாம பயன்படுத்துறோம், எதுக்கு எந்த சிம்பிளை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றத நீங்க பாருங்களாம். சரியா, ஹியூமன் ஜெனடிக்ஸை பொறுத்த மட்டும் இல்ல, பெடிகிரி அனாலிசிஸ்க்கான ஒரு டூல் எது அப்படின்னா இந்த டயக்ராம்ஸ் தான்ப்பா. இந்த சிம்பிளை வச்சுதான் நம்ம ஈஸியா பெடிகிரி அனாலிசிஸ் பண்ண முடியும். அது எப்படின்றத பார்க்கலாம். ரைட்டா, ரைட். இந்த மாதிரி ஸ்கொயரா இருந்தா அதுக்கு வந்து ஆண், இப்படி போட்டீங்கன்னா ஆண், இப்படி போட்டா ஆண் நம்ம சொல்றோம். இதுவே சர்க்கிள் இப்படி போட்டோம்னா பெடிகிரி அனாலிசிஸ்ல அது எதை குறிக்கும், பெண் அப்படின்றத குறிக்கும், பெண் அப்படின்றத குறிக்கும். அதுவே இப்படி போடுறீங்க, சரியா, இங்க போட்டிருக்காங்க பாரு, பாலினம் தெரியாதவர், ஆனா பெண்ணா என கண்டறிய இயலாதவரை செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைடு அப்படின்னு சொல்றோம், செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைடுன்னு சொல்றோம். சரிங்களா, ரைட்டு. இப்ப இந்த மாதிரி இதுல எந்த உள்ள எதுவுமே டார்க்னு பண்ணல, அப்படியே இருக்கு. சரியா, அதுவே இங்க பாருங்க, பாதிக்கப்பட்டிருந்தால், இப்ப ஆணுக்கு நாம என்ன சொல்றோம், இந்த ஸ்கொயரை நம்ம போடுறோம். ரைட்டா, பெண்ணுக்கு சர்க்கிள் நீங்க போடுறீங்க, பாலினம் தெரியாதவருக்கு இப்படி போடுறோம். ஓகேவா, அப்ப இத நீங்க டார்க் பண்ணீங்கன்னா இல்ல ஏதாவது இந்த மாதிரி பண்ணிட்டா அதை நம்ம என்ன சொல்றோம், பாதிக்கப்பட்ட தனிநபர்கள், அஃபெக்டட் இண்டிவிஜுவல். அப்படின்னா என்ன, ஆண் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், பெண் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், பாலினம் தெரியாத நபர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது அர்த்தம். புரியுதா? என்னப்பா பதிலே காணோம், தூங்கிட்டீங்களா? அப்பா, சரி. அடுத்தது இனச்சேர்க்கை, மேட்டிங். அப்படின்னா என்ன சார், ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார், அது அப்ப ஆண் பெண்ணுக்கு நடுவுல ஒரே ஒரு லைன் போட்டோம்னா அதுக்கு பேரு மேட்டிங் அப்படின்னு சொல்றோம், மேட்டிங் சிம்பிள். சரியா, திருமணம் செய்து கொண்டார் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, அடுத்தது இது ஆணுக்கு பெண்ணுக்கு இடையே 2 லைன் போட்டோம் அப்படின்னா உறவுகளுக்கு இடையிலான இனச்சேர்க்கை, மேட்டிங் பிட்வீன் ரிலேட்டிவ்ஸ், அல்லது கன்சர்னிஜினஸ் மேட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த உறவு உள்ள இனச்சேர்க்கை. என்னது, சொந்தத்துல பொண்ணு கட்டிட்டான்பா, சரியா, உன் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான், அல்லது இந்த பொண்ணு அத்தை பையனை கல்யாணம் பண்ணிருக்குது, மாமன் பையனை கல்யாணம் பண்ணிருக்கிறது. அப்படி இருந்தா இந்த மாதிரி நம்ம 2 லைன் யூஸ் பண்ணணும். அதை நம்ம என்ன சொல்றோம்,
உறவுகளுக்கு இடையிலான இனச்சேர்க்கை, மேட்சிங் பிட்வீன் ரிலேட்டிவ்ஸ் ஆர் கன்சான்ஜினியஸ் மேட்சிங் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட்டு. அடுத்தது, இப்ப திருமணம் செஞ்சு விட்டாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டார். ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டார். இவங்க வந்து இயல்பான பெற்றோர் தானே? நார்மல் பெற்றோர் தானே? இல்ல டிசீஸ்டு பெற்றோரா? நோ சார். இயல்பான. சரிப்பா. இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஒரு பெண் குழந்தை அண்ட் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. சரியா? 2 குழந்தைங்க. யாருக்கு? இவங்க 2 குழந்தைங்க. அதுல ஒண்ணு பெண் குழந்தை, இன்னொன்னு ஆண் குழந்தை. இதுல யாரு ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தை யாருப்பா? தெரியாதுங்க. தெரியாதுன்னு ஒரு பதில். வெரி குட். சொல்லுப்பா. யாருமா? ஆமா. எப்பவுமே லெஃப்ட் டு ரைட் பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா? அப்ப பெற்றோர்கள் மேலே மற்ற குழந்தைகள் கீழே. இது பேரண்ட். அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிட்டு மேட்டிங் நடந்த பிறகு, இனச்சேர்க்கை நடந்த பிறகு பிறந்த குழந்தை. பிறப்பு வரிசை நீங்க எப்பொழுதுமே எப்படி பண்ணணும்? இடமிருந்து வலமாக, லெஃப்ட் டு ரைட்டா. என்னது? லெஃப்ட் டு ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் பிறந்தது அவங்களுக்கு ஆண் குழந்தை, சாரி பெண் குழந்தை. ஃபர்ஸ்ட் பிறந்தது பெண் குழந்தை, 2வது பிறந்ததுதான் ஆண் குழந்தை. புரியுதா? அண்டர்ஸ்டூட்? எஸ் சார். ரைட். அடுத்தது, பெற்றோருடைய கூடிய நோய்க்குள்ளாகும் ஆண் குழந்தை. சார் இது எப்படி சார்? இப்ப பாருங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அவருக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த ஆண் குழந்தை நோயால் பாதிக்கப்பட்டதுன்னா நம்ம இப்படி போடணும்னு நான் சொல்லிட்டேன். புரியுதா? அப்ப ஒரு ஆண் குழந்தை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 2 பேருக்கு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நோய் இல்ல, ஆனா பிள்ளைக்கு நோய் இருக்கு. எப்படிடா? என்னடா எப்படியா இருந்திருக்கலாம்? அவங்க 2 பேர் ரிலேட்டிவ்ல 2 பேர் ரிலேட்டிவ்ல மேரேஜ் பண்ணனாலேங்க சார். அப்படியா? ரைட். வேற ஏதாவது காரணம் இருக்கலாமா? அவங்க கிராண்ட் ஃபாதருக்குலாம் இருந்திருக்கும் சார். கிராண்ட் ஃபாதர்க்குலாம் இருந்திருக்கலாம், அது வெளிப்பட்டிருக்கலாம். அப்ப எப்படி அது இருந்திருப்பாள்? ஃபார் எக்ஸாம்பிள், தாய் ஒரு என்ன சொல்லுவாங்க, நோய் தாங்கியாக இருந்திருப்பாள். கரெக்டா? எக்ஸ்பிரஸ் ஆகாம உள்ளவே இருந்திருக்கும், அது வெளிப்பட்டிருக்கும். அப்படி நீங்க சொல்லிக்கலாம். அப்ப 2 பேரண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு பிறந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்குன்னா நீங்க இந்த மாதிரி போடணும். சரிங்களா? இங்க இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா 5 குழந்தைங்க மொத்தத்துல. சரியா? 5 குழந்தைங்க. ஆனா யாருக்கும் நோய்வாய்ப்படலை அப்படின்னா இதை கொடுக்கணும். புரியுதுங்களா? இதை நீங்க கொடுக்கணும். இதுதான்பா சிம்பிள். இந்த சிம்பிள்ல யாருக்காவது டவுட் இருக்கா? பெடிகிரி அனாலிசிஸ்க்கு பேசிஸே இந்த சிம்பிள்ஸ் தான் சார். 3 குழந்தை 2 குழந்தை பாதிக்காம இருந்தா அது எப்படி சார் கொடுப்பாங்க? அதுக்கான சிம்பிள் நம்ம கூகுள்ல போய் பாட்டுதுன்னு நான் சொல்றேன். சரியா? பாதிக்கப்படாத குழந்தைகள் நீங்க டைரக்டா போடு. இப்ப இங்க இருக்கு, இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு, எப்படி சொல்லு? சரியா? சார் நம்ம இது 3 போட்டுக்கலாமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? சார் இப்படியே டைரக்டா 3 போடலாம், அதான உன் கேள்வியே. நீ பாரு, நீ பார்த்துட்டு செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லு. ஓகே. இது வந்து நமக்கு கொடுத்துருக்கு. சொல்லுமா. இப்போ வந்துட்டு அந்த நோய் வந்துட்டு ஒரு குழந்தைக்கு மட்டும் கடத்தப்படுதுன்னு சொல்றாங்கல்ல சார். இப்ப அந்த குழந்தைக்கு இருக்கிற நோய் வந்து அடுத்த தலைமுறைக்கும் கடத்துமா சார்? கண்டிப்பா. என்ன டவுட்? அப்ப இப்ப பையனுக்கு பாதிப்பு இருந்ததுன்னா அது கிராஸ் பாரம்பரியம்னு சொல்லுவாங்க. அந்த குறுக்கு மறுக்கான பாரம்பரியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பா கிட்ட இருந்து பெண்ணுக்கு கடத்தப்படும், அம்மா கிட்ட இருந்து ஆண் பிள்ளைக்கு கடத்தப்படும். சரிங்களா? அது நம்ம அடுத்தடுத்த இதுல நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். சரியா? ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம படிக்கும்போது அது நம்ம பார்ப்போம். இதுதான் நம்ம என்சிஆர்டில கொடுத்திருக்கக்கூடிய சிம்பிள்ஸ். சரியா? இந்த சிம்பிள்ஸை ஞாபகம் வச்சுக்கினா நமக்கு எல்லாமே புரியும். ரைட். சோ சந்ததி வழி தொடர் ஆய்வானது மனிதனின் ஜீன்களின் அமைப்பை விளக்குவதாக உள்ளது. சரியா? அதுக்கு முன்னாடி தாத்தாவுடைய ஜீன் எப்படி இருந்தது, அப்பாவுடைய ஜீன் எப்படி இருந்தது, பிள்ளையோடைய ஜீன் எப்படி இருந்தது, அதை விளக்குவதற்கு தான் இந்த பெடிகிரி அனாலிசிஸ் விளக்கிறது. அண்ட் ஏதேனும் ஒரு மரபியல் நோய் ஒரு குடும்பத்தில் காணப்படின் பின்வரும் சந்ததியில் எவ்வாறு வெளிப்படும் என்பதை அறிய சந்ததி வழி தொடர் பகுப்பாய்வு பயன்படுகிறது. அதாவது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் ஒரு ஃபேமிலியில இருக்குன்னு வச்சுக்கோங்க.
சரியா? அது அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது அதை விளக்கக்கூடியதுதான் என்னது பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிடாக்டிலி. என்னது பாலிடாக்டிலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன டிசீஸ்னா இங்க பாருங்க, நீங்க இதை பார்த்துருக்கலாம் ராஜா. ஒரு சிலருக்கு கை விரல்களுடைய எண்ணிக்கை ஒரு சுண்டு விரல் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், பார்த்துருப்பீங்க. அல்லது ஒரு கட்டை விரல் அடிஷனல் ஆயிருக்கலாம். 6 டிஜிட், மொத்தம் 5 விரல் தான் இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு 6 விரல் இருக்கிறது என்னது பாலிடாக்டிலி. நீங்க கண்டிப்பா அவங்களோட குடும்பத்தை பாருங்க, கண்டிப்பா அவங்களுடைய தாத்தாவுக்கோ அல்லது அவங்களோட அப்பாவுக்கோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விரல் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். சரிங்களா? அப்ப இதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு சந்ததி வழி தொடர் பகுப்பாய்வு நம்ம செஞ்சா மட்டும்தான் அதை நாம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? பாதி பேர் தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட், ஓகே. இத அப்படியே நல்லா படிங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். எஸ் சார். நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க ரெடி ஆயிடுங்க. ஏதாவது புரியலன்னா நீங்க ஜஸ்ட் நமக்கு வாய்ஸ் நோட்டை போட்டு விடுங்க, நம்ம பார்த்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.